இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா 21ஆம் தேதி செப்டம்பர் மொத்தம் 54 ட்ரோன்கள் கிட்ட லான்ச் பண்ணிக்கிறாங்க. கூடுதலா சாகி ட்ரோன்கள் கூட ஜீப்ரா ட்ரோன்கள் இது போல உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. தோராயமா 54 ட்ரோன்கள் லான்ச் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் தரப்பிலிருந்து பண்ண செய்திகள் வருது. இதுல 21 ட்ரோன்கள் 8 பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இழப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இதுல அதிகப்படியான தாக்குதல் அப்படிங்கிறது சுமி ஓப்லாஸ்ட். இந்த சுமி ஓப்லாஸ்ட்ல மிக பெருமளவுல தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சுமியோட சிட்டி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தினந்தோறும் தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கிரீமியா பகுதி, ரஷ்யாவோட இப்போதைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதி, ஏன்னா உக்ரைன் அதை கிளைம் பண்றாங்க, ரஷ்யா அவங்களுதுங்கிறாங்க. அமெரிக்காவோட மீடியாக்கள்லாம் அது ரஷ்யாவோட ஒரு பகுதின்னு மேப்பே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படியோ அந்த கிரீமியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இன்ஸ்டலேஷன், ரேடார் இன்ஸ்டலேஷன், ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ட்ரோன்களை யூஸ் பண்ணி வந்து பண்ணா அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா இப்ப கிரீமியா பகுதி அதை நோக்கி திரும்பி இருக்கு. ஏன்னா தாக்குதல்கள் அதிகமாயிட்டு இருக்கு. உக்ரைன் அதிகமா கிரீமியா பகுதி, ராசவண்டவ் பகுதி இந்த சைட்ல எல்லாம் குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பிரியான்ஸ்க் பகுதி குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கிரீமியா பிடிக்கிறதுக்காக அட்டாக் இருக்கலாம் உக்ரைன் தரப்பு, இல்லைன்னா பிரியான்ஸ்க் பகுதியில திரும்பவும் கேர்ஸ்க்கு குறைஞ்ச மாதிரி குறைவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பண்ணி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மாறி இருக்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு. அதாவது அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சூப்பர் பவர் போலீஸ், சூப்பர் போலீஸ் அப்படிங்கிறது போல பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. நார்மலா உலகத்துல இது செய்யறது தப்பு, இது போல நாடுகள்ல அநியாயம் நடக்குது அப்படிங்கிற நியாயங்களா கேட்டிருந்தோம். ஆனா எப்ப இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையா பதவி ஏற்கிறாரோ அதிபரா அமெரிக்கால, அப்பத்துல இருந்து அமெரிக்கா இந்த ரோல்ஸ் எல்லாம் இறந்துட்டு சூப்பர் ரவுடி அப்படிங்கிறதோட பேர் வாங்க ஆரம்பிச்சாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அவரோட மிரட்டல்கள். அதுவும் சோசியல் மீடியால அவர் வச்சிருக்கக்கூடிய ட்ரூத்ல பயங்கரமான மிரட்டல்கள் பல நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. இதுல மிரட்டல் 3 நாடுகளை மிரட்டிக்கிறாரு. இதுல மிரட்டல் அப்படிங்கிறது எத்தியோப்பியா. எத்தியோப்பியா ஒரு குட்டி டேமை கட்டிக்கிறாங்க. ஆனா அது லார்ஜஸ்ட் டேம்னு கட்டிக்கிறாங்களாமா. அந்த டேம் அவங்க கட்டிக்கிறதுனால அந்த ஏரியால இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை, நைல் நதியில தண்ணி பிரச்சனைங்கிறது வரும். அது ஒரு பிக் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறதோட இப்போ ட்ரம்ப் அவர்களோட அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எத்தியோப்பியா மேலேயும் பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இங்க ஒரு மிரட்டல், அந்த டேமை வந்து அவனே ஏதாவது பண்ணனா அப்புறம் உடச்சு விட்டான் அப்படிங்கிறதோட மிரட்டலா அப்படிங்கிறதோட தெரியல. டேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வைக்கு போயிடுச்சு. சூப்பர் ரவுடியோட பார்வைக்கு வந்து பண்ணா டேமோட பார்வை விழுக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் அந்த பேக்ராம் ஏர்பேஸை மட்டும் நீ எனக்கு கொடுக்கலின்னு வச்சுக்க, நாங்க தான் அதை பில்டு பண்ணோம், யாரு பில்டு பண்ணாங்களோ அவங்க கிட்டயே கொடுக்குற, இல்ல பேட் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமான மிரட்டல், கொடூரமான பார்வை அப்படிங்கிற சொல்ல. கொடூரமான பார்வைங்கிறது இப்ப ஆப்கானிஸ்தான் மேல விழுந்திருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆப்கானிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்கா வித்ட்ரா பண்ணாங்க இல்லையா, அப்பவே இந்த பேஸை நாங்க வச்சுக்குவோன்றது போல எங்ககிட்ட பேசினாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நீ இங்க இருந்த அப்படின்னா இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் நான் உன்னை எதிர்த்து சண்டை பிடிக்கத்தான் செய்வேன், உனக்கு ஓகேனா இருந்துக்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அப்பவே பேசணும். எதுவும் வேணான்னு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு அப்பவே தெரிச்சு ஓடிட்டாங்க இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஆப்கானிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது முஜாஹித் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீ திரும்பி வந்த அப்படின்னா 20 வருஷம் ஆனாலும் நம்ம போர் செய்ய தயார், உனக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து சாலிடான பதில் வந்திருக்கு. ஒன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல விட்டுட்டாங்களா அவ்வளவுதான், முடிஞ்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இந்தியாவுக்கும் பிரச்சனை தான், சீனாக்கும் பிரச்சனை தான், ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை தான், பல நாடுகளுக்கு இங்க பிரச்சனை தான் அப்படிங்கலாம் மாற்றிக்கிறது இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் இதே போல இது மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லை என்ன நடக்க போன்றது. அடுத்தது ஆப்கானிஸ்தானை மிரட்டியாச்சு, எத்தியோப்பியாவை மிரட்டியாச்சு. இப்ப அடுத்தது ஈரான். அது திரும்பி வந்துட்டார். அது ஈரானோட நியூக்ளியர் நம்பிக்கையே வந்து பார்த்தா நாங்கள் ஒப்ளரேட் பண்ணிட்டோம், டோட்டல் அனாலிட்டிங் பண்ணிட்டோம். அதாவது என்ரிச் பண்ண யுரேனியத்திலிருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளை போட்டு அழிச்சிருங்க. சூப்பரான ஜாப் பண்ணிக்கிறாங்க. 37 மணி நேரம் பறந்து
போக்குவரத்து 37 மணி நேரம் பறந்து ரீஃபியூயல் எல்லாம் பண்ணி டேங்கர்ஸ் பெரிய பெரிய டேங்கர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு, அதை வச்சு ரீஃபியூயல் பண்ணி பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பண்ண ட்ரம்ப் அவர்கள் இப்ப ஈரானையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஈரான் திரும்பவும் ஐஏஇஏ கோஆபரேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியேறணும் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்பதான் உட்காந்து ஐஏஇஏ பேசி ஒரு முடிவுகளை எடுத்து ஒப்பந்தங்கள்லாம் போட்ட மாதிரி இருந்தது. இப்ப ஏன் திடீர்னு சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற கேள்விகள் வரலையா? அதுக்கான காரணம் ஐநா சபையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுவும் குறிப்பா E3 நாடுகள். E3ங்கிறது யூரோப்பியன் யூனியன் நாடுகள். யூரோப்பியன் ஃபார்மேட்ல 3 நாடுகள் இணைஞ்சு ஈரானோட பேச்சுவார்த்தை, அதாவது யூகே, அதாவது லண்டன், பிரிட்டன், அடுத்தது ஜெர்மனி, அடுத்தது பிரான்ஸ். ஸோ இந்த 3 நாடுகள் யூகே, லண்டன், பிரிட்டன் எல்லாம் ஒன்று தானே. ஸோ இந்த 3 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு ஈரானோட பேசினாங்க. அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் கொண்டு வரணும். சாங்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து எடுத்துடணும். ரெண்டாவது, ஈரான் மேல போடப்பட்ட சாங்ஷன் எடுத்துடணும். ரெண்டாவது, இந்த ஐஏஇஏ அமைப்புக்கு கீழே வர, மானிட்டருக்கு கீழே வரக்கூடிய நாடுகள், அதுவும் இந்த அணு ஆயுதம் இல்லாம இந்த அணு உலை பீஸ்ஃபுல் யூஸுக்காக இந்த யுரேனியம்லாம் என்ரிச் பண்ணி அதை நியூக்ளியர் ஃபியூவலை யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் மேலாம் தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎன்ல அமெரிக்கா வீட்டை போட்டு தூக்கி விட்டாங்க. அதெல்லாம் முடியாது, செல்லாது அப்படிங்கிறத அவங்க தூக்கி விட்டாங்க. அடுத்தது இதே கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ண வந்தாங்க. அதாவது சாங்ஷன் ரிலீஃப் 2015 ஜேசிபிஓ நியூக்ளியர் டீலுக்கு வந்து பண்ண போட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சாங்ஷன் ரிலீஃப் வந்து பண்ண ஈரானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சப்போர்ட் கிடைக்கல. இதுக்கு ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், அல்ஜீரியா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக ஓட்டு போட்டாங்க, ஈரானுக்கு ஆதரவாக. இல்லை சவுத் கொரியா, கயானால வந்து பார்த்தா அப்ஸ்ட்ரெயின் ஆயிட்டாங்க. அமெரிக்கா உட்பட யூரோப்பியன் யூனியன் நாடுகளை இதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அது பெருமளவில் கை கொடுக்கல. அதனால ஈரான் மேலே சாங்ஷன் தான் அப்படிங்கிற இருந்துச்சு. இதுக்கு அந்த டைம்லேயே சீனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டனங்கள், கடுமையான கண்டனங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஏங்க அமைதியா ஒரு நாடு அணு உலை இது போல நியூக்ளியர் ப்ரோக்ராம்லாம் செய்யறாங்க, பீஸ்ஃபுல் மீன்ஸுக்கு செய்யறாங்கன்னா அவங்கள ஏன் நீங்க தொந்தரவு பண்றீங்க? இது போல விஷயங்கள் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறவங்களாம் அவங்க சொல்லி பார்த்தாங்க. பட் ஆனா யூஎன்ல அது எடுபடல். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால ஈரான் இப்ப ஐஏஏவோட கோஆபரேஷனை ரத்து பண்ணிட்டாங்க. இது ஒரு சமிகை தான். ஏன்னா ஐஏஏவோட எதுக்காக இருக்கு? அவங்க இருக்காங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எதுக்காக நாங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல எல்லாமே பிரிக்ஸ் தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ ஐஏஏ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அழுத்தங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இது போல தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு அழுத்தங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபண்டிங்கை கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி அமெரிக்க தரப்பு மிரட்டல். ஸோ இது போல இருதரப்புலையும் கத்தி வச்சு குத்துறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஈரான் அந்த டீல்ல இருந்து வந்து பண்ணா பின்வாங்கிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த இடத்துல மெட்டல் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம சும்மா இவர் சொல்றா இல்லையா 34 மணி நேரம் விமானங்கள் பறந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல ரீசன்ஸ்னால அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேலேயும் தாக்குதல் பண்ணணும்னு ஆப்கானிஸ்தான் தேவை. ஸோ அந்த இடத்துல பேக்ராம் ஏர்பேஸ் இருந்ததுன்னா அது லார்ஜஸ்ட் ஏர்பேஸ், அதை யூஸ் பண்ணி கூட அமெரிக்கா குண்டுகளை போட முடியும், தொடர் தாக்குதல்கள் பண்ண முடியும், ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுக்க முடியும். அதே மிடில் ஈஸ்ட் இல்லாத நாடுகளை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ண முடியும் ஈரான் மேல. ஸோ இது போல சிக்கல்கள் இருந்துடும். ஸோ அந்த ஆப்கானிஸ்தான்ல பேஸுங்கிறது பல நாடுகளுக்கு சிக்கல் தான். ஸோ எப்படி உலக நாடுகள் இதை கையாள போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதுல எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப வரைக்கும் ரஷ்யாவை பிடிச்சு, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பிடிச்சு இருக்கக்கூடிய பல அனலிஸ்டுக்கும் பல நபர்களுக்கும் உள்ள வருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையினால ஏற்பட்டிருக்கும். அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அமெரிக்க தரப்புலேருந்து செய்யலையே, ரஷ்ய தரப்புலேருந்து செய்யலையே அப்படிங்கிற கோபங்களும் இருக்கலாம் சில அனலிஸ்டுக்கு இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற சொல்லுங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாள் அதிபரா இருந்தார் இல்லையா அமெரிக்காவோட அதிபரா ஜோ பைடன் அவர்கள், அவரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை சன் ஆஃப் டேஷ் அப்படிங்கிற திட்டியிருந்தார். இதுக்கு கீழ்நிலையில இருக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு வந்து இவங்க பேசுற அளவுக்கு இப்ப வரைக்கும் ரஷ்ய தரப்புலேருந்து எதுவும் பேசுறதில்லை. பட் ஆனா அந்த பைடன் அவர்களை எப்படியெல்லாம் செய்யணுமோ அந்த மக்கள், அதாவது அமெரிக்காவோட மக்களே செஞ்சாங்க. கழிவு ஊத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் வேற கதை. ஆனா அமெரிக்காவோட தற்போதைய அதிபரா இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதே வார்த்தை, அதாவது ஜோ பைடன் அவர்கள் இருக்கா இல்லையா, ஸ்டூபிட் மீன்
அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த ஆள் ஒரு ஸ்டூபிட் மீன். அது மட்டும் இல்லாம இஸ் அ சன் ஆஃப் அ டேஷ் அப்படிங்கிறது போல அதே வார்த்தை எந்த வார்த்தையை புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பைடன் அவர்கள் பயன்படுத்தினாரோ அதே வார்த்தைய தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் அமெரிக்காவோட அதிபர் பைடன் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. இதை விட ஒரு கேவலம் அந்த நாட்டோட அதிபர்களுக்கு ஏற்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்களோ அது அவங்களுக்கு கர்மாயச பூமராங் மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட அதிரி புதிரியான செய்திகள். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது போல விஷயங்கள்லாம் வர்றதுனால அடுத்த வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்கிறாங்க. வெனிசுலால வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையா எரிச்சு விட்டாங்க. இப்போ வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் இறந்துட்டாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்து இல்லை நாங்களும் உயிரோட தான் இருக்கிறோம்னு சொல்லி வெனிசுலா ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ட்ரில் நாங்களும் தயாராகிட்டோம் வாங்க அப்படிங்கிறதுல வெனிசுலா தப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மிக பெருமளவுல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சூப்பர் பவர் சூப்பர் போலீஸா இருந்தாங்க இப்ப சூப்பர் ரவுடிஸா மாறிட்டாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்களா வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம், இந்த சிரியா இருக்கிறாங்க இல்லையா, இந்த சிரியால மிக பெருமளவுல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் யூகேல ட்ரம்ப் அவர்கள் வந்திருந்தார் இல்லையா, அந்த டைம்ல யூகேல வந்து பார்த்தீங்கன்னா சிரியா தரப்புல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இப்போ சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் அல் ஷாரா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஏன்னா எனக்கு எப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னா ஜொலானி அவர்கள்னே பேர் வந்தது இவருக்கு. 2 பேரும் இவரோட தான். இஸ்ரேலோட போடக்கூடிய செக்யூரிட்டி ஒப்பந்தம் கூடிய சீக்கிரத்துல கையெழுத்தாகும் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இவர் தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எஜிப்டுக்கு எப்படி போட்டிருந்தாங்களோ செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இஸ்ரேலு, அதே போலதான் வந்து பண்ண சிரியாவும் இஸ்ரேலுக்கு நடுவில் இருக்கும். சிரியாவோட தென் மேற்கு பகுதிகளில் ட்ரூப்ஸ் டிப்ளாய் ஆகக்கூடாது, ஆயுதங்கள் வைக்கக்கூடாது, சண்டைகள் நடக்கக்கூடாது. போலீஸை டிப்ளாய் பண்ணலாம், மற்றபடி ராணுவ வீரர்கள் இது போல அந்த மிலிட்டன்ஸ் இது போல விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் இதுக்கு மேல சிரியாவை அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது போல விஷயங்கள் ஒப்பந்தங்கள் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நடுவில் இருக்கு. அதுல கையெழுத்திடுறாங்கன்னா இஸ்ரேலை அவங்க அங்கீகாரம் பண்ணிட்டான்னு அர்த்தம் சிரியா. இது போல விஷயங்கள் அரபுலக நாடுகளில் அதிர்வலைவுகளை ஏற்படுத்த போதா இல்லை எல்லா நாடுகளும் நாங்களாம் அங்கீகரிக்கிறோங்க சரியா இஸ்ரேல் சொல்றதாங்க கரெக்ட் அப்படிங்கிற போல கையெழுத்து போட்டுருவாங்களா. ஏன்னா அது போல சூழ்நிலை தான் தெரியுது. துருக்கி, கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா இவங்க எல்லாரும் இஸ்ரேலோட ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்க பிரச்சனை நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.